நகராட்சி சாதாரண கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மையப்பக்கத்தில் அமைந்துள்ள நகராட்சி கட்டிடத்தில் நகராட்சி தலைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து நகராட்சி உறுப்பினர்களும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். ஆளும் திமுக உறுப்பினர்கள் தான் அதிகம் என்பதால் அவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதில் சுயேட்சை உறுப்பினர் விஸ்வமூர்த்தி பேசும்போது, நகராட்சி கூட்டம் இன்று நடந்தால் அதில் ஆணையர் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமது குறைகளை கூறும்போது குறிப்பு எடுத்து அவர் நிவர்த்தி செய்ய முடியும் என்று கூறிய நிலையில் திமுக உறுப்பினர்கள் அதிக சத்தத்துடன் ஒழியை அனுப்பினர். அதேபோல் இதுவரை பல திட்டங்களை செய்திருந்தாலும் அனைத்தும் திறக்கப்படாமல் உள்ளது என்று குறிப்பிட்டார். அதற்கு மீண்டும் திமுக உறுப்பினர்கள் டேபிளை தட்டி கோஷம் எழுப்பிய சம்பவம் ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. அப்பொழுது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து ரத்து செஞ்சிருச்சு. மேல் நடவடிக்கை எடுத்துக்கலாம். அவரை பொம்பளை வந்து வேலைக்கு எடுத்து போறாங்க. அங்க போவே முடியல, குடிச்சு நடுரோட்ல நிக்கிறான். நடுரோட்ல நின்னா அது தொய்ச்சா படுக்க சொல்லுங்க. அதனால நம்ம நிலவரத்தை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாள் நீங்க வந்து பாருங்க, ஒரு நாள் சாயந்தரம் 6 மணி 7 8 மணிக்கு வந்து பாருங்க, அவ்வளவு 24 மணி நேரம் ஓடுது அந்த ஒயின் ஷாப். அந்த ஒயின் ஷாப்ல ரோட்ல போவே முடியல, அப்படியே நடுரோட்ல நிக்கிறாங்க. காவல்துறை அந்த பக்கம் தான் போறாங்க, அதை யாருமே கண்டுக்கிறது இல்ல. அதை காட்டி சீட் போடுங்க மீட்டர் சொல்லி 2 வருஷம் ஆச்சுனே. 77 போஸ்ட்ல கம்பி இழுத்துறோம்னா இதுவரை ஒரு சீட் மாட்டலனே. ரோட்ல 4.25 கிலோமீட்டர் வருது. அளந்து ஏரியா கூட்டிட்டு போய் அளந்துறோம். தார் சாலை ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா இது மட்டும் வரி வசூல் மட்டும் கட்டாயம் பண்ணிடுவீங்க. அதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு சீட் கொடுக்க மாட்டீங்க. எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது என்ன கொஞ்சம் பேசுங்க. வந்து சார் காலையிலேயே சாயங்காலம் நைட் இந்த டைம் ஃபுல்லா தெருவுல தான் வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஓபன் பண்ணி பின்னாடி ஆயிடுது. அது கொஞ்சம் பாத்து எல்லாரும் குழந்தை குட்டி வச்சிருக்காங்க, எப்படியே போக முடியும். அதனால லைட் வந்து கொஞ்சம் கொடுங்களேன். அதுக்கப்புறம்